இந்த மாப்பிள்ளையாவது அமைஞ்சிரும்னு பார்த்தேன். நேத்து வந்தவனை இன்னொரு வாட்டி மாப்பிள்ளைன்னு சொன்ன அவ்வளவுதான். இப்படி வரவனெல்லாம் வேணாம்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பிடிக்கலன்னா விட்டுற. சும்மா காத்தால இருந்து புலம்பிக்கிட்டே. புலம்பாம என்னடி பண்றது? உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு நானும் உங்க அப்பாவும் சொந்த ஊருக்கு போயிடலான்னு பார்த்தோம். நீ என்னடனா வரவனெல்லாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உங்க வேலை முடியணுன்றதுக்காக என்னோட வாழ்க்கையெல்லாம் என்னால நாசமாக்கிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ நினைச்ச மாதிரி வர மாப்பிள்ளை உன் வேலையை கட்டது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடறான். அதுக்கு நீங்க என்ன படிக்க வச்சிருக்கணும். படிச்சிருந்தா நானும் டிஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு 40-50 ரூபாய் வேலைக்கு போயிருப்பல. உங்களுக்கும் மாப்பிள்ளை பாக்குற வேலை மிச்சமா இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்க என்ன படிக்க வைக்கல. அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச மாதிரியாவது மாப்பிள்ளைய பாருங்களேன். அடியே, நானும் சின்ன வயசுல சிவகுமார கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன் அப்பன கல்யாணம் உன்னை பெத்துக்கல. நீ ஏன் சிவகுமார் மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் சூர்யா மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? அடிப்பாவி. ஏய், நீ எப்படி உள்ள வந்த? வீட்ல அப்பா அம்மா கூட இல்ல. வெளிய யாராவது பாத்தா தப்பா போய்டும். போ போ, வெளிய போ. வீட்ல தனியா இருந்தா உடனே வந்துருவியா? போ 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 போ, ப்ளீஸ் 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 போ. வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். அப்பா அம்மா கூட வீட்ல இல்ல, வெளிய போயிடு. வேண்டாம், வெளிய போ. வீட்ல யாரும் இல்ல. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? என் ஓனர் பேரு அரவிந்த். அவருக்கு தேட்டரு, ரியல் எஸ்டேட்னு ஏகப்பட்ட பிசினஸ். அவருக்கு டிரைவர், பிஏ, ரைட்டு லெஃப்ட் அது இதுன்னு சொல்ல போனா ஐயா தான் ஆல் இன் ஆல். அது சரி, லெஃப்ட் ரைட்ல இருக்கட்டும். ஆமா, உனக்கு மாச salary எவ்வளோ? மாசம் இவ்வளோன்னு அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு மேலதான் கொடுப்பாரு. இப்ப சும்மா ஒரு 5 லட்ச ரூபா கேக்குறேன்னு வச்சுக்கோயேன், உடனே செக் எழுதி கொடுத்துருவாரு. ஓ, அப்ப நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். நீ போகணும்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். விடாம வேலை பார்த்து என்ன? போய் அவர்கிட்ட நம்பர் வாங்கிட்டு ரோட்ல போற பொண்ணுகிட்ட போய் நம்பர் வாங்கிட்டு வர சொல்றீங்க. செருப்பு கைட்ட போறேன்ல. ஏய், சொல்றேன்ல போட. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? முகத்தை பார்த்து இல்ல, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணே, கண்ணை பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க? டேய், இதுக்கெல்லாம் அனுபவம் வேணும்டா, போட. வேலைக்கு போல? லீவு. கடையா? இல்ல, நான் தான் போட்டேன். ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அது எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் இல்லாத பிறந்த நாள் இன்னைக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இன்னைக்கு ஒரு நாள் தொண்ணு பேசாம சைலண்ட் ஆயிரேன். அப்ப இன்னைக்கு பூரா வீட்டுல தான் இருக்க போற. என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க. வரசலவா? இனிமே யாரும் என்ன பொண்ணு பார்க்க வர வேணாம். வேணும், அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு கார் எடுத்துட்டு போயிருக்கான். நான் விஜிபி தாண்டி ஒரு சந்தில் நிற்கிறேன். நீ வேணா அனுப்பிவிடு ஒரு ஆட்டோவில், நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஓகே.
கிட்ட நிக்கிறாள. டேய், எங்க இருக்க? அண்ணா கல்யாண வீட்டில் தானே இருக்கேன். நாளைக்கு காலைல வந்துடுறேண்ணே. ஏன் கிட்டியாவா? பார்த்துட்டாரு, சமாளிப்போம். டேய், சிஸ்டர் யாரா? அண்ணா நான் லவ் பண்ணுற பொண்ணு. ஏன்டா போய் சொன்ன? அண்ணா அது வந்து இதுதானே ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ வெளியில் வர்றது. நான் வேண்டாம் வேண்டாம் தானே சொன்னேன். இவ தான் கம்பல் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். பிறந்த நாளா? ஆமாண்ணே. வாங்கிக்கம்மா. அவன் வேற, நான் வேற இல்லை. வாங்கிக்க. அண்ணா நீங்கள் தானே எங்கள் கல்யாணத்தை பற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நடத்தி வைக்கணும். டே, அதுக்கு ஏன்டா கவலைப்படுற? ராஜா முத்தைய ஹாலில் கல்யாணம். தேவாவோட கச்சேரியை வச்சிருவோம். சரி, அதை ஏன் ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு? நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, பேசிடுவோம். சரிண்ணே. சரி, அதை விடு. செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கேடா? இருக்குண்ணே. அது என்னடா நீ பிறந்த நாள் அதுவுமா? இந்தா, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடு. உட்காருமா. பரவாயில்ல, உட்காரு. அப்பா என்னம்மா பண்றாரு? அப்பா டிரைவரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. நீமா? எஸ்கேசில சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன். சரி, உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாவது இந்த ஜாதி மதம் ஏதாவது பார்ப்பாங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. என்னோட கல்யாணம் நான் எடுக்கிற முடிவு தான். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமே நான் வந்து பொண்ணு கேட்டேன். வீட்ல யாரையுமே காணோம். நான் பேச்சுலர் தாம்மா. அப்படியா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். டே, பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீ உடனே வா. சரிண்ணே. அண்ணா பேசிட்டேன்டா. ஓகேண்ணே, சொல்லிட்டு வா. வரேங்க. வாமா. ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசுறேன். உன்னை திட்டுறதுக்கோ என் காதலுக்கு நியாயம் கேட்கவோ நான் வரல. அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நீ எடுத்த முடிவு உன் சொந்த விஷயம். என்னை விட பெட்டராக ஒருத்தனை செலக்ட் பண்ணதா நீ நினச்சிட்டு இருக்க. அப்படி நீ பண்ணியிருந்தனா சத்தியமாக சொல்கிறேன், சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். தப்பாக எடுத்துக்காத. ஆனால் நீ தேடி போய் ஒரு சாக்கடையில் விழுந்திருக்க. அரவிந்துக்கு சென்னையில் இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எத்தனை நாள் நானே விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? எந்த பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் தன்னுடைய படுக்கையை மட்டும் அவ புருஷனை தவிர்த்து வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த படுக்கையில நீயும் ஒருத்தியாதான் இருப்ப. ஹலோ, 1 minute. நீ என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஐயோ சித்ரா, நான் என்ன சொல்ல வர? சித்ரா சொல்றல. ஹலோ, அதுவா ஒரு வயிற்றுச்சல் பார்ட்டி. நீ தேடி போய் ஒரு சாக்கடையில் விழுந்துட்ட. அரவிந்துக்கு இந்த சென்னையில் இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். நானே அவனுக்கு எத்தனை நாள் விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனோட படுக்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அந்த படுக்கையில் ஒருத்தியாக தான் இருப்ப. என்னை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. ஆனால் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் என்ன சொல்கிறான்னு தெரியுமா?
கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்ன பற்றி பொய் சொல்கிற. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் ஏன் கூட வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்குற. வேணும், எனக்கு அவளை விட நீ தாண்டா முக்கியம். அவளோட பிறந்த நாளுக்கு என்னோட மோதிரத்தை கிஃப்டாக கொடுத்தேன். அவன் என் மோதிரத்தை பார்த்தா, நான் அவள் கண்ணை பார்த்தேன். அதில் ஒரு சின்ன சலனம். நாசுக்கா சொல்லணும்னா அவள் குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கில்லாத பொண்ணுடா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்ச நாளில் நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிருவடா. அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா அவள் உன்னை தப்பாக நினச்ச மாதிரி நீயும் என்ன தப்பாக நினச்சிருப்ப. அவள் என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? வேணு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவள் கேட்கல. வேணுவால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு தான் கேட்டான். நான் உனக்கு நல்லது பண்ணதாக தான் நினைக்கிறேன். நீ என்னை எப்படி நினச்சேன்னு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை பேக் பண்ணிட்டு கொஞ்சம் பில் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கர். நெக்ஸ்ட்டு பண்ண போகிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இந்த மாதிரி தான் ஒரு ஃபேஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். இது என்னோடய விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்கள், யோசிச்சு சொல்லுங்கள். பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். ஃபீல்டுக்கு புதுசா? இல்ல மேடம், நான் 4-5 ஆட் ஃபிலிம்லாம் பண்ணிருக்கேன். ம். ஷூட்டிங் வரும்போது அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரலாமே. அவங்களுக்கு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பிடிக்கல. சித்தி, சித்தப்பா, மாமா, அத்தை இப்படி யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. யாரும் இல்ல மேடம். ம். இப்ப எனக்கு தண்ணி குடிச்சிட்டு போறவர் யாருன்னு தெரியுமா? உங்க அசிஸ்டண்டா? என் ஹஸ்பண்ட். நானும் உன்ன மாதிரி தான் நடிக்கணுங்கிற வெறியில ஊரை விட்டு ஓடி வந்தவ. அங்க தொட்டு இங்க தொட்டு ஏதோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டேன். 2 கல்யாணம் பண்ணிருக்கேன். 2 பேருமே வசதியானவங்க தான். அவங்களா வந்து கேட்டாங்க, ஒத்துக்கிட்டேன். கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்தாங்க, சரிப்பட்டு வரல. டைவர்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சேர்ந்தாரு. சின்ன வயசுல ஊர்ல சுத்தி சுத்தி என்னை லவ் பண்ணாரு. சரிதானு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வேலைக்கு வச்சுக்கிட்டேன். வேலை வேலைக்கு சோறு போட்டா போதும், சம்பளம் கேட்காது, பொறுப்பா பாத்துக்கோ. சுருக்கமா சொன்னா நாய்க்குட்டி மாதிரி. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவேன். நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. மார்க்கெட் டல் அடிக்கும் போது உனக்கு வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணு, இல்ல துரத்தி விட்டு. கடை ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்களோட என்னால பேச முடியாது, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஹலோ, 1 மினிட். என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஹலோ, நான் சித்ரா பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நாளைக்கு மீட் பண்ண முடியுமா? நாளைக்கு மார்னிங் ஊட்டிக்கு போறேனே. இன்னைக்கு ஈவினிங்? சான்ஸே இல்லைங்க.
நாளைக்கு ஊட்டியில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஓனர் ஊட்டிக்கு போயிட்டாரு. நான் பணத்துக்காக அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னால் வர முடியாதுங்க. நீங்க வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? தெரியல. ஆ, நான் வந்து வேணா உங்களை அங்க பார்க்கட்டுமா? சரி வாங்களேன். ஓகே. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளே வச்சுக்கோ. சொல்றத கேக்குற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திரு. நாய்க்குட்டி மாட்டிருச்சு. ஹலோ, நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். கதவு திறந்துதான் இருக்கு, மேலே வாங்க. ஆ சரி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் எது ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? பணம், அன்பு, காதல், பாசம். இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது இந்த பணம் தான். இந்த பணத்துக்காக நானும் என் வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். பணத்துக்காக ஓடுறோம். பணம் கைக்கு வந்ததும் என்னென்ன விஷயங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காதலும் அப்படிதான். இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. இப்பதான் லைட்டா ரியாக்ஷன் வந்திருக்கு. எனக்கு பக்கம் பக்கமா டைலாக் பேச வராது. ஆனாலும் என்னோட உண்மையான நிலைமையை சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்துற ஒரே ஜீவன் நீதான்னு எனக்கு தெரியும். நீ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னது, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் டெப்தா வரலையே. ப்ளீஸ் வேணும், என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டனா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்ல வேணும். சொந்தமா டைலாக் பேசி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். வேணும். ஊட்டிக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. திருவள்ளுவர் இந்த சுச்சுவேஷனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே குரல் எழுதி வச்சிட்டாரு. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியர் இன்சொல் இழுக்கு தரும். புரியல? அன்புக்காக ஒருத்தனை விரும்பாம பணத்துக்காக விரும்பக்கூடிய அழகிய விலைமகளின் இனிய சொற்கள் ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில் துன்பத்தை தான் கொடுக்கும். எழுந்திருச்சு வெள்ள பொடி. இந்தா வாயத்தோட. என்ன எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா? லவ்வா இல்லையா?
துணி தேய்க்கணும். லேட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் தெரியாது, ஆனா லேட் ஆகும். அப்படியா? அப்ப என் முதலாளி துணியை மட்டும் கூட, என் துணியை அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கடை 3 நாள் மூடிடுவோம். நின்று வாங்கிட்டு போ. ஏன்? என் வீட்டுல கொசு முழுகாம இருக்கு, அதுக்கு இன்னைக்கு வளைகாப்பு. இது கொசுக்கு வளகாப்பா? ஆமா. நானி டைப்ல சொல்ற. சொல்லு மாப்ள. இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போறேன், திரும்பி எப்போ வருவேனே தெரியல. கடைசியா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தா ஓவரா பண்ற. நான் இருக்கிற அழகுக்கு அயன் பண்ணாம சட்டையை அப்படியே போட்டா போதும், சும்மா 100 கணக்குல பொண்ணுங்க லைன்ல நிக்கும். ஆனா பாரு, நான் அதை விரும்புறது இல்ல. நான் விரும்புற பொண்ணு என்னதான் மொக்கையா இருந்தாலும் அதுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன நினைக்கிற செல்லம்? கோச்சிக்காம சொல்லு செல்லம். ஏய், வராத போன்ல எவ்வளவு நேரம் பேசுவ? ஐயோ, கண்டுபிடிச்சாலே. இந்த ஐடியால மலை ஏறி பல வருஷம் ஆச்சு. மாப்பிள்ள போன சரியா கேட்க மாட்டேங்குது, ஏதோ ஏய், உனக்கு ஜெட்டி போடுற பழக்கம் இருக்கா? இருக்கு இருக்கு. தள்ளி நில்டா, சுற்ற போது. ஏன் அப்படி கேட்ட? இல்ல, போடலனா பெரிய ஆபத்து. யாருக்கு? எல்லாருக்கும். உள்ள உன் ஓனர் ட்ரெஸ் இருக்கு, நீ போய் எடுத்துக்கோ. உள்ள உங்க அம்மா? யாருக்கு? யார் அம்மா? அவ என் அம்மான்னு நான் சொன்னேனா? துணி எடுத்துட்டு போ, உள்ள யாரும் இல்ல. ஏங்க எங்கங்க இருக்கு? உள்ள போய் தேடி பாரு. நல்லா பாத்துருங்க, கிடைக்கல. அப்படியா? கிடைக்கல? இல்லைங்க. என்னங்க நீங்களும் உள்ள வந்துட்டீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. துணி எங்கங்க? அது வெளியே தான் இருக்கு. வெளியே தான் இருக்கா? எங்க? எங்க இவள காணோம்? திவ்யா, எங்க இருக்க? ஐயோ, வந்துட்டாங்க. எங்க போய் இப்ப என்ன பண்றது? எல்லாம் அப்படியே கிடக்கு. திவ்யா, நீ கீழே ஒளிச்சுக்கோ. திவ்யா. கடையை அப்படியே போட்டு உள்ள என்னடி பண்ற? உள்ள தண்ணி குடிக்க போனேன். இது யாரோட சைக்கிள்? அந்த இரும்பு கடை பையனோடது. அவன் எங்க போயிருக்கான்? சில்லறை மாத்த போயிருக்கான். இந்த ஆள் எங்க? காலையில குடிக்க போயிட்டானா? மொழியே சரியில்லையே. இந்த ஆள் வேற வந்துட்டான், எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே.